இன்னைக்கு நைட் என்ன சமையல்? இன்னைக்கு பரோட்டா குருமா. இன்னைக்கு பரோட்டா குருமாவா? என்ன குருமா? வெஜிடபிள் போட்டு குருமா? இன்னைக்கு வெஜிடபிள் இல்லாமல் குருமா? வெறும் குருமா சால்னா மாதிரி வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா. இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க? எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், சோம்புமா? எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா, சோம்பு. பச்சை மிளகாவை முழுசாகவே போட்டுருணுமா? சரிங்கம்மா. இது எத்தனை நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம்? ஈஸியாக ஒரு half அன் ஹவர்லேயே முடிச்சிடலாமா? டேஸ்ட் ஆகுமா? டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடணுமா? நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அடுத்தது நல்லா வதங்கிருக்கான்னு பார்க்கணும். கருவேப்பிலையும் போட்டிருக்கீங்க. ஆமாம், வெங்காயம் நல்லா வதங்கணும். சரிங்க. அப்புறம் அடுத்தது 3 தக்காளி போட்டுக்கணுமா? இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். சரிங்க. அம்மா அடுத்து என்ன போட போகிறீங்க? மஞ்சள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாமா? சரிங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள். ஓகே. அடுத்து ஒரு டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. தக்காளி வதங்கணும், அதுக்கு தேவையான அதுக்கப்புறம் லாஸ்ட்டு உப்பு போட்டுமா? என்ன உப்பு சாப்பிட்டு பார்த்துட்டு கரெக்டான பார்த்து. சரிங்க. தக்காளி இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சரி. இப்போ நல்லா கிளறணும். நல்லா வதக்கிக்கணுமா? நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கணும். தக்காளி வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கணும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கணும். சொல்லு. இப்போ கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வதங்கிக்கணும். நல்லா வதங்கிக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு, அதனால் கரம் மசாலா தூள் போட்டோம். இப்போ கரம் மசாலா தூள் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 சொம்பு ஊற்றிக்கலாம். 1/2 சொம்பு ஊற்றிக்கலாம். இப்போ மட்டும் இது கொதி வந்ததுக்கு அப்புறமா 1.5 சொம்பு ஊற்றணுமா? தேவைக்கு இங்கே தேங்காயில் சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்காங்க. நல்லா அரைச்சிருக்காங்க நைஸாக. பாருங்கள், இது வந்து இல்லை நல்லா அரைப்பாங்க. இங்கே பாருங்கள், நல்லா வந்து நல்லா வாசனை வருது. இது நல்லா கொதிக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸில் ஒரு சிம்பிளாக குருமா, வெஜிடபிள் இல்லாத குருமா ஈஸியாக வச்சிடலாம். 10 or 5 மினிட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து வாட்டர் போர் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பை.